தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக வருகின்ற ஆகஸ்ட் 21ஆம் தேதி கிராம ஊராட்சிகளிலே பணிபுரியக்கூடிய 1,00,000 பணியாளர்களை திரட்டி மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டின் வாயிலாக 16 கோரிக்கைகள் வைத்து இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. கிராம சுகாதார காவலர்களுக்கு, தூய்மை காவலர்களுக்கு மாத ஊதியம் 5,000 10,000ஆகவும், சுகாதார பணியாளர்களுக்கு 3 ஆண்டு பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியமும், 10 ஆண்டு பணி முடித்தவர்களுக்கு காலமுறை ஊதியமும் வழங்க கோரியும், ஓகஸ்டி இயக்குநர்களுக்கு மாதம் ஊதியமாக ரூபாய் 15,000 வழங்க வேண்டும் என்றும், ஊராட்சி செயலாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்றும், சுகாதார தூய்மை காவலர்களுக்கு பணியிலிருந்து ஓய்வு வரும்போது ரூபாய் 5 லட்சம் பணிக்கொடை வழங்க கோரியும், சுகாதார ஊக்குநர்களுக்கு மாதம் 2,000 முதல் 2,000 10,000 வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சியில் மாபெரும் மாநாடு நடக்கிறது. இந்த மாநாட்டில் வைக்கக்கூடிய 16 கோரிக்கைகளையும் இந்த தமிழக அரசு நிறைவேற்றி தரும் என்று இதன் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அரசுக்கு 16 கோரிக்கைகள் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த 16 கோரிக்கைகள் எங்களை அந்த அரசை நிறைவேற்றணும். இதுக்கு முன்னாடி நாங்கள் பல தடவை நேரில் சென்று அமைச்சர்களையும் உயர் அதிகாரிகளையும் சென்று நேராக இந்த கோரிக்கைகளை வைத்தோம். ஆனால் செவி சாய்க்கவில்லை. அதனால் இந்த மாநாட்டு வேளாக இந்த 16 கோரிக்கையை வைக்கின்றோம். இந்த 16 கோரிக்கைகளையும் நிறைவேற்றப்படவில்லை என்றால் அன்புக்குரிய சங்கத்தின் மாநில தலைவர் அவர்கள் மாநாட்டிலேயே அடுத்த கட்ட போராட்டங்களை அறிவிக்க இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவாக தமிழ்நாடு முழுக்க 1,00,000 பணியாளர்கள் அழைத்து செல்ல வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜாபாளையம் ஒன்றிய சார்பாக கிட்டத்தட்ட 250 பணியாளர்களை நாங்கள் அழைத்து செல்கிறோம். இப்போதைக்கு நாங்கள் 4 பஸ்கள் தயாராக வைத்துள்ளோம். இன்னும் பணியாளர்கள் அதிகமானால் கூடுதலாக ஒரு பஸ் ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். நன்றி. எஸ். ராமசுப்பு, மாநில துணைத் தலைவர், தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கம்.